அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். மற்ற நாட்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மா தினத்திற்கு தந்துள்ளான். அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில் 3 துவாக்களை ஜும்மா நாளில் நாம் அதிகமாக ஓத வேண்டும். அதில் முதலாவது செலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அடுத்ததாக தௌபா. உங்களால் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அவ்வளவு பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு அழுது அல்லாஹ்விடம் துவா செஞ்சு மன்னிப்பு கோரி கேளுங்க. குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய பாவ மன்னிப்பு துவாக்கள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை ஓதி கேட்கலாம். இல்லை அஸ்தக்ஃபிர்லா, ரப்பி குஃபிர்லி, அல்லாஹும்ம குஃபிர்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள். சின்ன வார்த்தை தான், ஆனால் பவர்ஃபுல்லான வார்த்தைகள். எல்லாமே தௌபாவிற்கான ஒரு திக்ரு தான். இந்த மாதிரி துவாக்களை திக்ருகளை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கலாம். மூன்றாவதாக பொதுவான துவாக்கள். உங்களுக்கு தேவைகள் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு நாளில் கேட்டுக்குங்க. ஏன்னா இந்த நாளில் நம்முடைய துவாக்கள் கபூலாகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவைகள்லாம் இருக்கோ ஜும்மா தினத்தில் அதிகமாக கேட்டுக்குங்க. குறிப்பாக அசருக்கு பிறகு மஹ்ரிப் வர தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த ஒரு அடிப்படையில் நம்ம சேனலில் நிறைய துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். அதாவது சிறப்பான துவாக்கள். அந்த மாதிரி துவாக்களை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு 2 சூறாக்களை சொல்ல போகிறேன். 2 சூறாக்களுமே மிக மிக சிறப்பான சூறாக்கள். ஜும்மா நாளில் அசர் தொழுதுட்டு இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல நின்று இந்த சூறாவை ஓதுறீங்களோ அந்த இடத்துல நேரடியாக அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்ட துவாக்கள் எந்த மறுப்பும் இல்லாமல் கபூலாகும். அதோடு இல்லாமல் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தால், உங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை ஏழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அது மாறும். ஒரு பரக்கத்தான ஒரு வீடாக மாறும். பொதுவாக குர்ஆன் ஓதப்படும் வீட்டில் மலக்குமார்களின் வருகை அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பரக்கத் நிறைஞ்சிருக்கும். அல்லாஹ்வின் அருள் எப்போதுமே வந்து கொண்டே இருக்கும். இப்போ குர்ஆனை முழுக்க நீங்கள் சிறப்பு தான் ஓதிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஒரு பேஜாவது எடுத்து ஓதுங்க. அதிலும் குறிப்பாக சில சூறாக்கள் இருக்குது. அதில் ஒரு சூறா தான் சூரா இக்லாஸ். அதாவது குல் ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த சூறாவிற்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. ரொம்ப சின்ன ஷார்ட்டான ஒரு சூறா இது. இதை நீங்கள் 3 முறை ஓதுனா முழு குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி தான் இந்த சூறா. எந்த ஒரு சூறாவிற்கும் இப்படி ஒரு சிறப்பு சொல்லப்படவில்லை. அப்படி என்னதான் இருக்குது இந்த சூறாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வை பற்றி ஒரு 4 வரியில் அல்லாஹ்வை பற்றி சொல்லணும்னா இதை சொல்லலாம். குறைஷிகள் கேட்கும்போது அந்த நேரத்தில் இறங்கின ஒரு சூறா தான் இது. அதாவது அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய ரப்பு யார், அவனுடைய பரம்பரை என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு சூறா இறங்கியது. அல்லாஹ்வை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும்னா இந்த சூறா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சூறாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. இவ்வளவு சிறப்பான ஒரு சூறாவை சிறப்பான ஒரு நாள் ஜும்மா நாள், அதுவும் அசருக்கு பிறகு இருக்கிற நேரத்தில் நீங்கள் 3 முறை ஓதுனா போதும். 3 முறை ஓதுறதால உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும். உங்கள் வீட்லேயும் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஜத்தை நிறைவேறணும்னா இந்த சூறாவை 3 முறை ஓதிக்கிங்க. பிறகு துவாசிங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அந்த ஹாஜத் நிறைவேறும். குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் துவா செய்யும் போது இன்றைக்கி கூட இருக்கலாம் உங்களுடைய ஹாஜத் நிறைவேற அந்த நாள். ஏன்னா பரக்கத்தான ஒரு நாளில் பரக்கத்தான ஒரு சூறாவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்குறீங்க. நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி விரைவாக உங்களுக்கு வரும். அதனால் இன்றைக்கி அசர் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை குறைஞ்சது 3 முறை தான் ஓதணும்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இதை விட அதிகமான எண்ணிக்கையில் ஓதலாம். எவ்வளவு அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு
பலன் கிடைக்கும். அதனால் குறைஞ்சது 3 முறை ஓதிக்கிங்க. ஓதி பிறகு துவா செஞ்சுக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நாட்டம் நிறைவேறும். அடுத்து ரெண்டாவது சூறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பரக்கத்தை, ஒரு நற்செய்தியை கொண்டு வரும் சூறா உங்கள் வீட்டுக்கு. ஏன்னா இந்த சூறா இறங்கிய வரலாறு அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. ரொம்ப அவங்கள கேவலமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை மவுத்தாயிடுச்சு, அவருடைய பையன். அப்போது குறைஷிகள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது சந்ததியற்றவர், அவருக்கு பிறகு யாருமே இல்லை, அவர் பேர் சொல்லக்கூட ஆள் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்த ஒரு விஷயம். இவங்களாம் ஒரு பக்கம் ஆளுக்கு கிண்டல் பண்ணும்போது உடஞ்சி போய் உக்காந்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான். இதை இறங்கி அவங்க படிக்கிறாங்க. அப்போமே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக அவருக்கு ஒரு நற்செய்தியை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி, ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம், இந்த சூறா மூலமாக கொடுக்குறான். அந்த கிஃப்ட் என்னென்னா, அல் கௌசர் சொல்லிட்டு ஒரு நதி இருக்கும், ஸ்வர்க்கத்தின் நதி. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்காக கொடுக்கின்றான். இதை கேட்டவுடனே அவ்வளோ சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலையை நீக்கி மகிழ்ச்சியை தந்த சூறா இது. இந்த சூறாவிற்கு சில அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இதை நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வரும்போது வீட்டில் ஏதாவது வறுமை இருந்தால் அந்த வறுமை நீங்கி ரிசுக்கில் பரக்கத் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது ஒரு நற்செய்தி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நற்செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதனால் இந்த ஒரு சூறாவையும் ஓதிக்கிங்க. இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த சூறாவை எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் அதுவும் உங்கள் விருப்பம்தான். குறைஞ்சது 3 முறை, அதிகபட்சமாக எவ்வளவு முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இன்றைக்கி தான் இதை ஓதணும்னு கேட்டால் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரலாம். மஹ்ரிப் தொழுதுட்டு இந்த சூறாவுக்கு முன்னாடி கொஞ்சம் செலவாத் ஓதிக்கிங்க. சூறாவை ஓதிட்டு பிறகு செலவாத் ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே லேசாக்கி தருவான். இன்றைக்கி குறிப்பாக இந்த பரக்கத்தான நாளில் இந்த 2 மிக முக்கிய 2 சூறாக்களை நீங்கள் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் லேசாகும். உங்கள் வீட்டில் வறுமை பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும். தொடர்ந்து இதை ஓதிக்கொண்டே வரும்போது, இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லியும் இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏழ்மை நிலை, இல்லை சோதனைகள், பிரச்சனைகள், முசீபத்துகள் சொல்லிட்டு எது இருந்தாலும் சரி எல்லாமே விலைக்கு போயிடும். ஒரு நிம்மதியான ரஹாத்தான பரக்கத்தான ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் நிலவும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா மிக சிறந்த ஆயத்துக்கள் இதில் இருக்கிற எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான சூறாக்கள் இது. அதனால் தொடர்ந்து ஓதுங்க. இன்றைக்கி குறிப்பாக கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி துவா செய்யுங்க. மஹ்ரிப் வர துவா செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் இன்றைக்காக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு நம்பிக்கையோட நம்ம ஓதும்போது இன்றைக்கி கிடைக்கும், இந்த நாளுக்கு ஒரு பரக்கத்து இருக்குது, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு தருவான் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறான். இந்த அடியான் நம் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கானே சொல்லிட்டு அல்லாஹ் உடனடியாக கூட தரலாம். அதனால் நம்பிக்கையை தளர விடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் தீரக்கூடிய அந்த நாள் இன்றாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.